ஹலோ எவ்ரிவன், நான் அனிஷ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்விட்ச் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஸ்விட்ச் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இஃப் கண்டிஷன் இது வரைக்கும் யூஸ் பண்ணி நம்ம நிறைய லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஸோ நம்ம இஃப் கண்டிஷனோட ஆல்டர்னேட்டிவ் ஸ்விட்ச் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போது நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா 2 டேபிள் இருக்குது. இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட டிபார்ட்மெண்ட் ஐடின்றது யூனிக் பேராமீட்டராக இருக்குது. கீழே அதுக்கான ரெஃபரன்ஸ் டேபிள் இருக்குது. ஸோ இந்த ரெஃபரன்ஸ் டேபிளில் நம்ம இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றது ஃபஸ்ட் ரிசல்ட்டை பார்ப்போம். இப்போ இஃப் கண்டிஷனை யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருந்தோம்னா இந்த மாதிரி நெஸ்டட் இஃபாக நம்ம க்ரியேட் பண்ணியிருந்திருப்போம். இதுவே நம்ம ஸ்விட்சில் பண்ணோன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாமா. ஈக்குவல் டு ஸ்விட்ச் அப்படின்னு கொடுத்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு கேட்குற பேராமீட்டர் எக்ஸ்பிரஷன். ஸோ எக்ஸ்பிரஷன் இஸ் நத்திங் பட் நம்மளோட டிபார்ட்மெண்ட் ஐடி. ஸோ டிபார்ட்மெண்ட் ஐடியை பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 இருந்ததுன்னா இன்ஜினியரிங் அப்படின்னு நம்ம பாஸ் பண்ணிட்டோம். ஸோ ஃபாலோட் பை இதே மாதிரி நம்ம மற்ற எல்லாத்துக்கும் நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 இருந்தால் 2 டிசைன், 3 இருந்தால் சேல்ஸ் அப்படின்றத நம்ம கொடுத்துட்டு முடிச்சிடுறோம். ஸோ இப்போ நான் ஃபார்முலா ரேஞ்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துறேன். ஸோ நம்ம இஃப்ல பண்ணதுக்கும் ஸ்விட்சில் பண்ணுறதுக்கும் ஸோ கொஞ்சம் ஃபங்க்ஷனாலிட்டியில் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. வாங்க நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ ஸ்விட்ச் யூஸ் பண்ணி நம்ம எப்படி கமிஷன் டிரைவ் பண்ணுறது அப்படின்றது பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கீழே கமிஷன் டேபிள் நம்மகிட்ட இருக்குது. நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட்டுக்கான கமிஷன் ரேஞ்சஸ் நம்மகிட்ட இருக்குது. ஸோ இதை நம்ம ஸ்விட்சை யூஸ் பண்ணி எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச். ஸோ எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லொக்கேஷனை பாஸ் பண்ணிடுறோம். ஸோ லொக்கேஷனை பாஸ் பண்ணிவிட்டு நார்த் இருந்தால் 10%, சவுத் இருந்தால் 15%, ஈஸ்ட் இருந்தால் 8%, அப்படி எதுவுமே இல்லைன்னா 12% அப்படின்றத நம்ம கொடுத்துறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா ரேஞ்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்றது தெரியுது. பட் நமக்கு கமிஷன்ஸ் எவ்வளோன்றது தான் நமக்கு வேணும். ஸோ இது நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கு முன்னாடி ஸ்விட்சுக்கு முன்னாடி சேல்ஸ் இன்டூ அப்படின்றது நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ நமக்கு எக்ஸாக்டாக அந்தந்த லொக்கேஷனுக்கான கமிஷன் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்றது நமக்கு டிரைவ் ஆகிடுச்சு. வாங்க நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற டேட் வந்து வீக்கெண்டா வீக் டேவா, அது எப்படி டிரைவ் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா பார்த்திங்கன்னா வீக் டே அப்படின்ற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி என்னோடய வீக் ஸ்டார்ட்ஸ் ஆன் சண்டே அப்படின்றதுனால நான் 2 கொடுக்குறேன். ஸோ 2 கொடுத்தேன்னா இது எனக்கு என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும்னா எனக்கு ஒரு நியூமரிக் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதை நான் இந்த ஃபார்முலா ரேஞ்சை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணேன்னா எனக்கு 1 to 7 ரேஞ்ச் வரைக்கும் எனக்கு டேட்டா ரேஞ்ச் கிடைக்கும். ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை நான் ஸ்விட்சில் பாஸ் பண்ணி இதில் நான் வந்து வீக் டேவா வீக்கெண்டா அப்படின்றது டிரைவ் பண்ண போகிறேன். ஸோ ஸ்விட்சில் நான் இதே ஃபார்முலாவை பாஸ் பண்ணி 6 இருந்தால் வீக்கெண்ட் அண்ட் தென் 7 இருந்தாலும் வீக்கெண்ட் அப்படின்றத நான் பாஸ் பண்ணுறேன். அப்படி இல்லைனா வீக் டே அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இப்போ நான் இந்த ஃபார்முலா ரேஞ்சை எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தோன்னா எனக்கு வீக் டே எது வீக்கெண்ட் எது அப்படின்றது வந்துடும். ஸோ இதே இதை நம்ம இன்னொரு மெத்தட் லைக்கில் நம்ம எப்படி கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ அதே ஃபார்முலாவை நம்ம ஸ்விட்ச் இது வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்பிரஷனில் ஒரு வேல்யூவை நம்ம பாஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ நம்ம ட்ரூ அப்படின்றத நம்ம பாஸ் பண்ணிவிட்டு அதில் வீக்னம் அதே ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிவிட்டு கிரேட்டர் தென் 5 இருந்தால் வீக்கெண்ட், அப்படி இல்லைனா வீக் டேஸ். ஸோ இதுவும் எனக்கு ஒரே ரிசல்ட்டை தான் ப்ரொவைட் பண்ணும். பிகாஸ் இதை விட எனக்கு இந்த மெத்தட் ஈஸியாக இருக்கும் கண்டிஷனல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது. நம்ம ஸ்விட்சை யூஸ் பண்ணி எப்படி ரேங்கிங் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ரேங்கிங் டேபிள் இருக்குது. இப்போ நம்மகிட்ட இருக்க ஸ்கோர் இருக்குது. இப்போ ஸ்கோர் பார்த்திங்கன்னா நமக்கு காலம் ஈல இருக்குது. ஸோ ஸ்விட்ச் அப்படின்னு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த ரேங்கிங் டேபிளில் இருக்கிற மாதிரி நான் வேல்யூஸ் அசைன் பண்ணிடுறேன். ஸோ கிரேட்டர் தென் 90 இருந்தால் கிரேடிங் ஏ, கிரேட்டர் தென் 80 இருந்தால் பி, கிரேட்டர் தென் 60 இருந்ததுன்னா சி, கிரேட்டர் தென் 50 இருந்தால் டி, கிரேட்டர் தென் 30 இருந்தால் இ. ஸோ எனிதிங் லெஸ்ஸர் தென் 30 வந்து எஃப் அப்படின்ற கேட்டகரைசேஷனுக்கு நான் குரூப்பிங் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு இந்த ரேங்கிங் ஃபார்முலா ரேஞ்சை எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு ஸ்விட்சை யூஸ் பண்ணி எப்படி ரேங்கிங் பண்ணுறது அப்படின்றது பார்த்திங்கன்னா நமக்கு இஃபோட ரொம்ப ஈஸியான மெத்தடாலஜி நமக்கு ஸ்விட்சில் நம்ம நிறைய பண்ண முடியும். நம்ம இன்றைக்கி பார்த்த ஸ்விட்ச் ஃபங்க்ஷனை நீங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். நீங்களும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன்.